சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் மன்னா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு வருகிருந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மைகளாய் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் குருமார்களுடைய துதியும் பாடி நிகழ்ச்சியை தொடங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் திருச்சிட்டம். ஐயா ராஜா, ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சிவாயனம். 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள். ஊழியர்கோன் வெப்பொழிந்த முகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பொதும் சேவடி போற்றி, கருவூர் தேவர் கழலினை போற்றி, பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகழல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, குருடோத்தும நம்பி பூங்கழல்கள் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவாலவாயுடையார் நேற்றாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமான் சேவடி போற்றி, நக்கீர தேவர் அற்றாள் போற்றி, கல்லாடு தேவர் கழலடி போற்றி, கபில தேவநாயனார் கழலினை போற்றி, வரண தேவநாயனார் ஒற்றழல் போற்றி, இளம்பெருமானடிகோ இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலத்தாள் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நற்றாள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடிகள் போற்றி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாயம். அன்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற உன்னிய கண் இரண்டன கோணம் உய்ய, இருள் கடுகுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருள கலை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வாழவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவு திறக்க பட்டமாள் பாடுங்கம்மா. சிவாயனமங்க ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அரற்றாதே, திருமாமணிசேன்
திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. வாயனம திருப்பள்ளி எழுச்சி யாருன்னா பாட சொல்லுங்க ஐயா. வேலரசி அம்மா படிக்கிறீங்களா? திருப்பள்ளி எழுச்சி படிக்கிறேங்க ஐயா. எத்தனாவது பதிகம் ஐயா? படிங்க. 5 தானே? 5வது பதிகம் தானே ஐயா? 5வது படிங்க. பூதங்கள் தோறும். பூதங்கள் தோறும் நின்றாயெனில் அல்லா போக்கிலன் வரவிலன் என நினை புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லா கேட்டறியோம்புனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. கம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 170வது நாளாக 4ஆம் திருமுறையிலே 87வது பதிகம் திருவிருத்தம். இராப்பண் 4 நாழிகை 41:15 45 மணி இரவு 10:30 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடப்பட்டது. தலம் திருப்பழனம். காவியினுடைய 50வது தலம், வடகரையிலே உள்ள 50வது தலமாக கும்பகோணம் திருவையாறு சாலையிலே உள்ளது. பெருமான் இங்கே ஆபத் சகாயர், அம்பாள் பெரிய நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 212 எழும்பனையும் இளம்பறையும். இருக்கையா படிக்கிறையா? எழும்பணியில் இளம்பிறையும் அணிந்தவரை எம்மருங்கும் தொழும்பணி மேற்கொண்டு அருளி திருச்சோற்றுத்துறை முதலா தழும்புரு கேண்மையில் நன்னி தானங்கள் பலபாடி செழும்பழனத்து இறை கோயில் திருத்தொண்டு செய்திருந்தார். திருவையாறை சுற்றி இருக்கிற தலங்களை எல்லாம் வழிபட்ட போது இந்த திருப்பழத்தை வணங்கி தொண்டு செய்தவாறே பாடிய பதிகங்கள் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவர் செய்த உழவார பணியின் பயனாக அமைந்த திருவிருத்தம், திருநேரிசை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகமான பதிகங்கள். அதிலே இது திருவிருத்தம். வாழ்க. முதல் பாட்டு. மேவித்து நின்று விளைந்தனவெந்துயிர் தொக்கமெல்லாம் ஆவித்து நின்று கழிந்தன அல்ல அவையறுப்பான் பாவித்த பாவனை நீயறியாய் பழன தரசே பூவித்து கொள்ளும் தனையடியேனை கூறிக்கொள்வதே கூவித்து கொள்ளும் தமையடியேனை கூறிக்கொள்வதே. பெருமான் நம்மை குறிக்கொள்ள வேண்டும். பெருமானுடைய எண்ணத்திலே நாம் இருக்க வேண்டும். நம் எண்ணத்திலே அவன் இருப்பதை விட அவனுடைய எண்ணத்திலே நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த அமைப்பிலே இவர் இந்த பதிகம் ஃபுல்லா குறிக்கொள்வதே குறிக்கொள்வதே என்று பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு. படிக்கிறீங்களா? திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சுற்றி நின்றார் புறம் காவலமர கடைத்தலையில் மற்று நின்றார் திருமாலோடு நான் முகன் வந்தடிக்கு பற்றி நின்ற பழனத்தரசேயின் பணி
நறிவாம் உற்று நின்றார் அடியேனை குறி கொண்டு அருளுவதே. திருச்சிற்றம்பலம். உற்றுகின்றார் அடியேனை குறிக்கொள்வதே. பெருமானே, நீ நான் உன்னை உற்று நோக்க, நீ என்னை உற்று நோக்க வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். ஆடி நின்றாய். பட்டம்மாள் படி. ஆடி நின்றாய் அண்டமேழும் கடந்து போய் மேலவையும் கூடி நின்றாய் குவி மென்முளையாளையும் கொண்டுடனே பாடி நின்றாய் பழனத்தரசே அங்கோர் பான்மதியம் சூடி நின்றாய் அடியேனை சாமை கூறி கொள்வதே. சூடி நின்றாய் அடியேனை அஞ்சாமை கூறி கொள்வதே. சிவாய நம. உன்னை சரணடைந்த பால்மதியத்தை சுற்றி தலைமை சுடிக்கொண்டே அதே போல என்னையும் குறிக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடல். வாழ்க. எரித்து விட்டாய். தர்ஷன் படிக்கிறீங்களா? மூணாவது பாட்டு வந்து கிரண் பாடுவேன் ஐயா. அஞ்சாவது பாட்டு நான் பாடுறேன். வேலரசி அம்மா படி. நாலாவது வேலரசி அம்மா படி. சிவாய நமங்கய்யா. எரித்து விட்டாய் அம்பினார் புறமூன்று முன்னே படவும் உரித்து விட்டாய் உமையால் நடுக்கெய்தவர் குஞ்சரத்தை பறித்து விட்டாய் பழன தரசே கங்கை வாசடைமே தரித்து விட்டாய் அடியேனை குறிகொண்டருளுவதே. தரித்து விட்டாய் அடியேனை குறிகொண்டு அருளுவதே. சிவா. திருச்சிற்றம்பலங்கய்யா. பகீரதன் வேண்ட கங்கையை தடுத்த மாட்ட என்னையும் குறிக்கொள்ள வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. அடுத்து அஞ்சாவது பாட்டு. ஐயா அஞ்சாவது பாட்டு நான் பாடுறேன் ஐயா. தர்ஷன் படி. திருச்சிற்றம்பலம். முன்னியும் முன்னி முளைந்தான மூவையிலும் முடனே முனியூ முங்கும் மங்கும் இருந்தனை மாய மனதவர்கள் பண்ணிய நூலின் பரிச வாய பழனதசே உன்னியும் முன்னடி ஏனை குறிக்கொண்டருளுவதே. திருச்சிற்றம்பலம். முன்னியும் முன்னாடியேனை குறிக்கொள்வதே. உன்னையும் என் மனதில ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையிலே பெருமானத்தில் விண்ணப்பிக்கிற பாடல். வாழ்க. ஏய்ந்தறுத்தாய். படிக்கிறேன். ஏய்ந்தறுத்தாயின்பனாயிருந்தே படைத்தான் தலையை காய்ந்தறுத்தாய் கண்ணினால் அன்று காமனை காலனையும் வாய்ந்தறுத்தாய் பழனத்தரசேயன் பழவினை நோய் ஆய்ந்தறுத்தாய் அடியேனை குறிக்கொண்டு அருளுவதே. அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை என்று குருவின் வழியாகத்தான் அந்த சஞ்சித நோய் தீர வேண்டும் என்று சொல்ல. அதனாலே பெருமானே குருவாக வந்து என்னுடைய பழவினையாகிய சஞ்சித நோயை ஆய்ந்து அறுப்பதற்காக அவன் என்னை குறிக்கொள்ள வேண்டும் என்ற சித்தாந்த நெறியிலே விண்ணப்பிக்கிற பாடல். வாழ்க. வாழ்க. மற்ற வைத்தாய். சிவசெல்வி அம்மா வாங்க. நற்றுணையாவது நமச்சிவாய். ஐயா எத்தனாவது பாட்டுங்கய்யா? ஏழாவது பாட்டு வாங்க. 487 ஏழாவது பாட்டு. ஏழாவது பாட்டு. சிவா. திருச்சிற்றம்பலம். மற்ற வைத்தாயங்கோர் மாவொரு பாகம் மற்ற வைத்தாயங்கோர் மாலொரு பாகம் மகிழ்ந்துடனே
போற்றவை தாய் உமையாளோடு கூடும் பரிசெனவே பற்றி வைத்தாய் பழன தர செய்யங்கோ பாம்பொருகை சுற்றி வைத்தாயடியேனை குறி கொண்டருளுவதே சுற்றி வைத்தாயடியேனை குறி கொண்டு அருளுவதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பாம்பொருகை சுற்றி வைத்தான பகைமையையும் நட்பாகிற பண்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. ஊறி நின்றாய். சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. ஓரே நின்றாய் ஒன்று நின்று விண்டாரையும் பொன்னழலால் போரே நின்றாய் பொறையாய் உயிராவி சுமந்து கொண்டு பாரி நின்றாய் பழனத்தரசே பணி செய்பவர்கட்கு ஆற நின்றாய் அடியேனையும் கூறிக்கொண்டு அருளுவதே ஆற நின்றாய் அடியேனையும் கூறிக்கொண்டு அருளுவதே. திருச்சிற்றம்பலம். நன்றி. யாரு பெருமாள்களுக்கு பணி செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக பெருமான் இருப்பான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து போகம் வைத்தாய். திலகவதி அம்மா. திலகவதி அம்மா வாங்க. நம்ம திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் காலை வணக்கம். போகம் வைத்தாய் கூறி பொன்தடை மேலோர் புனலதனை யாகம் வைத்தாய் மலையார் மடமங்கை மகிழ்ந்துடனே பாகம் வைத்தாய் பழனத்தரசே உன் பணியருளால் ஆகம் வைத்தாய் அடியேனை கூறி கொண்டு அருளுவதே ஆகம் வைத்தாய் அடியேனை கூறி கொண்டு அருளுவதே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. ஆகம் வைத்தாய் அடியேனை குறிக்கொண்டு அருளுவதே என்று என்னை பிறவி துயரிலிருந்து நீக்கி ஆட்கொள்ள வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். 10வது பாட்டு. அடுத்திருந்தாய். லலிதா அம்மா வாங்க. லலிதா பாலசுந்தரம். நமசிவாய ஐயா. அடுத்திரு தாயார கண் மூடிவாயோடு தோல் நெறியே கெடுத்திருந்தாய் கிளந்தார் வலியை கிளையோடு உடனே படுத்திருந்தாய் பழன தரசே புலியுனொரு தோல் ஊடுத்திருந்தாய் அடியேனை கூறிக்கொண்டு அருளுவதே ஊடுத்திருந்தாய் அடியேனை கூறிக்கொண்டு அருளுவதே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பெருமான் புலியின் தோலை உறுத்தி போத்திருக்கிற மாதிரி அடியேனையும் குறிக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 88வது பதிகம். இதுவும் திரு விருத்தம் இராப்பண் 4 நாழிகை 41:45 மணி நேரம் இரவு 10லேருந்து 12 மணிக்குள்ள ராகம் நவரோஸ்ல பாடத்தக்கது. இந்த திருப்பூந்துருத்தி என்ற இத்தலம் காவிரியுடைய தென்கரையிலே 11வது தலமாக தஞ்சை திருவயற்கோயிலே அமைந்திருக்கிறது. பெருமான் இங்கே பொய்யிலி அப்பராகவும் அம்பாள் சௌந்தர நாயகி என்றிருக்கிறது. இங்கே பெரிய புராண பாடல் 389. அங்குரையும் தானம் வேண்டி. அங்குரையும் தன்மை வேண்டி நாமடி போற்றுவதென்று பொங்கு தமிழ் சொல்விருத்தம் போற்றிய பாடல் புரிந்து தங்கி திரு தொண்டு செய்வார் தம்பிரானார் அருள் பெற்று திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம்
ஆங்கு ஒன்று செய்தார். திருப்பூந்துருத்தை தங்கிடும் போது ஞாயிறும் திங்களும் தோயும் திருமடம் என்று சொல்லி அதாவது நல்ல மிகப்பெரிய திருமடம். அது என்ன பண்ணுமா, கிழக்கு வாசலும் மேற்கு வாசல் ரெண்டும் இருக்குமா, அகலமான வாசல். அதனால காலையில எழுந்தா அந்த கிழக்கு வாசல்ல சூரியன் வந்து வெளிச்சம் படும். அதே மாதிரி மாலையில மேற்குல சந்திர வெளிச்சம் படும். அப்படி அந்த மாதிரி அமைந்த அந்த ஞாயிறும் திங்களும் தோய்ந்த திருமடம் சொல்றார். அப்படி ஒரு மிகப்பெரிய மடத்தை அமைத்து அங்கிருந்து அவர் தொண்டு செய்து கொண்டிருந்தார். அப்படி தொண்டு செய்திருக்கிற போது அந்த பூந்துருத்திலே அவர் பாடிய பொங்கு தமிழ் சொல் விருத்தம் என்று, இந்த விருத்தத்துக்கு பொங்கு தமிழ் சொல் விருத்தம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார் சேர்க்கிறார் பெருமான். வாழ்க. மாலினை மாலூர நின்றான் மலை மகள் தன்னுடைய பாலனை பான்மதி சூடியை பண்புணராமதிர் மேல் போலனை போர்விட ஏரியை பூந்துருத்தி ஆலனை ஆதி புராணனை நாமடி போற்றுவதே. ஆலனை ஆதி புராணனை நாமடி போற்றுவதே. இங்க ஆலனை என்பது ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒண்ணு கல்லால மரத்தின் கீழே இருந்து உரை சொன்ன அந்த கைலாய பெருமான் சொல்வது. இன்னொன்னு ஆலன் என்பது அவன் பாம்புகளை எல்லாம் அணிந்திருக்கிறான், அதனாலே அவனுக்கு ஆலன் என்றும் பெயர் சொல்வார்கள். வாழ்க. ரெண்டாவது பாட்டு மறியுடையான் மொழிவாளினன். பாலசுந்தரம் ஐயா. சிவாய நமய. திருச்சிற்றம்பலம். மறியுடையான் மழுவாளினன் மாமலை மங்கையோர்பால் உரியுடையான் குணம் ஒன்றறிந்தார் இல்லை கூறில் அவள் பொறியுடவாளர வந்தவன் பூத்துருத்தியுரையும் அறிவுடையாதி புராணனை நாமடி போற்றுவதே. அறிவுடையாதி புராணனை நாம் அடி போற்றுவதே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. பெருமான் ஞானமே வடிவாக இருக்கிறான் என்பதனாலே அறிவுடை ஆதி புராணனை நாமடி போற்றுவதே என்று பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. மறுத்தவர் மும்மது. ஈ சித்ரா சித்ரா ஈ வாக். ஐயா திருச்சிற்றம் மறுத்தவர் மும்மதில் மாயவோர் வெஞ்சிலை கோத்தோரம் பால் அறுத்தனை ஆளதன் கீழனையால் விட முண்டதனை பொறுத்தனை பூத படையனை பூந்துரு திரையுறையும் நிறத்தன் நீல மிடற்றனை யானடி போற்றுவதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நிறத்தனை நீலமிடற்றனை யானடி போற்றுவதே. அவனுடைய நிறம் என்ன நிறம்? செம்மை நிறம். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மன். அந்த செம்மேனி நிறத்திலே அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய கண்டத்தை நீலகண்டமாக வைத்திருக்கிறான். வானோர்கள் தந்த அந்த அஞ்சை உண்டு அவர்களுக்கு அமுதை தந்த நீலகண்டனாக இருக்கிறான். அவன் அடியை போற்றுதும் என்று சொல்லி இந்த பதிகம் ஃபுல்லா போற்றுவதே போற்றுவதே என்று. அதனால இந்த பதிகத்துக்கு போற்றி திருவிருத்தம்னு பேர். வாழ்க வாழ்க. உருவினை ஊழி முதல்வனை. உமா அம்மா வாங்க. குன்றத்தூர் உமா. அஞ்சாவது பாட்டு தானே சிவா? நாலாவது பாட்டுமா? உருவினை ஊழி முதல்வனை. 4 உறுதினை ஒளி முதல்வனை ஓதி நிறைந்து நின்ற திருவினை தேசம் படைத்தனே சென்றடைந்தேனுடைய பொருதினை எல்லாம் தூரத்தனை பூந்துட்டி உரையும் கருதினை கண்மூன்று உடையானை நானடி போற்றுவதே. பொருதினை எல்லாம் துறந்தனை பூந்துட்டி உரையும்
கருவினை கண்மூன்று உடையனை ஞானடி போற்றுவதே. கருவினை கண்மூன்று உடையனை நாமடி போற்றுவதே. கருவன் என்பது இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறான். அதனாலே அவனை கருவினை என்ற சொல்லாலே சுட்டு, அப்படி சுட்டப்பட்ட பெருமான் முக்கண்ணை உடையவன் என்று போற்றுகிறார். வாழ்க வாழ்க. தக்கன் தன் வழி. வாழப்பாடி சித்ரா அம்மா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். தக்கந்தன் வேள்வி தகர்த்தவன் சார்மது வன்றுகோள் மிக்கனமும் அதில் வீய ஓர் வெஞ்சிலை கோத்தரம்பாள் புக்கனன் பொன் திகழ்ந்தன்னதோர் பூந்துரு தீயுரையும் நக்கனை நங்கள் பிராந்தனை நானடி போற்றுவதே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலங்க ஐயா. நக்கனை நங்கள் பிராந்தனை நாமடி போற்றுவதென்று பெருமாள் பூந்துருத்தி உரை அந்த பொய்யிலியப்பரை நம்முடைய பிரானாக கொண்டு போற்றுகிறார். வாழ்க வாழ்க. அருகடையா மாலையும். அஞ்சாவது பாட்டு. சங்கர் ஐயா. சங்கர் ஐயா. ஆறாவது பாட்டியா? திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அருகடை மாலையும் தானுடையான அழகாலமைந்த உருவுடை மங்கையும் தன்னொரு பாலுல காயும் நின்றார். ஒரு படை வேலினன் வில்லுனன் போந்துரும் தீர்த்தியுரை திருவுடை தேச மதியனை யானடி போற்றுவதே. திருவுடை தேச மதியனை யானடி போற்றுவதே. திருச்சிற்றம்பலம். திருவுடை தேசமதியனை நாமடி போற்றுவதே. மதியம் வந்து அவரிடத்தை சரண் புகுந்தனாலே அது திருவாகிய சிவம் என்ற பொருளே கருதத்தக்கதாக இருக்கிறது. அந்த திருவடியை நாம் போற்றுவோம் என்று சொன்னார். மன்றியும் நின்ற மதிலறையாய. பத்மாவதி அம்மா வாங்க. அடுத்தது படிக்கிறையா? அடுத்த பாட்டு பாடுறீங்களா? சரி. ராணி அம்மா வாங்க. மன்றையும் நின்ற மதிலரை மாய வகை கொடுக்க கன்றையும் நின்று கருஞ்சிலை வாங்கி கனலாமி அம்பினால் ஒன்றையும் போக புரட்டையும் பூந்துருத்தி உரையும் அன்றையும் செய்த பிராந்தனையானடி போற்றுவதே. அன்றையும் செய்த பிராந்தனையானடி போற்றுவதே. திருச்சிற்றம்பலம். அன்றையும் செய்த பிரான் நமக்கு வாழ்க்கை நம்ம ஆன்மா ஈடற்கான ஆக்கங்களை செய்யக்கூடிய பெருமானாக விளங்குகிறான் என்ற வகையிலே அவனை போற்றுவது. வாழ்க வாழ்க. மின்னிறம் மிக்க விடையுடையனன். பொன்னிறம் மின்னிறம் மிக்க. பத்மாவதி அம்மா வாங்க. எத்தனை தெரியலையா? சிவாய நம்ம. ஏமா 4ஆம் திருமுறையில 88வது பதிகத்துல 7வது பாட்டு. 8வது பாட்டு திருவிருத்தம்னு பாருங்க. அதுல 4ஆம் திருமுறையில 88வது பதிகம் திருப்பூந்துருத்தினருக்கு அதுல 8வது பாட்டு. கண்டிப்பா பாடிட்டேன், எழுதிங்க. சரி. செல்வம் அம்மா வாங்க. அடுத்தது பத்மாவதி அம்மா படி. மின்னிறமிக்க இடைவுமை நங்கை ஓர்பால் மகிழ்ந்தான் எந்நிறம் என்று அமரர் பெரியார் இன்னம் தாமறியார். பொன்னிறமிக்க சடையவன் பூந்துருத்தி உரையும் எந்நிற எந்தை பிராந்தான் தனையான் அடி போற்றுவதே. பொன்னிறமிக்க சடையவன் பூந்துருத்தி உரையும் எந்நிற எந்தை பிராந்தனையான் அடி போற்றுவதே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய திருமையில என்ன நிறம்னா அதுக்கு முன்வரையில இருக்கிற பொன்னிறம்னு சொல்றார். அதனால
பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசை. வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு அந்தியை நல்ல. தாமோதர ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அந்தியை நல்ல மதியினையார்க்கும் அறிவறிய செந்தியை வாட்டும் செம்பொன்னினை சென்றடைந்தேனுடைய பொந்தியை புக்க அறிவினை பூந்துரு தீயுரையும் நந்தியை நங்கள் பிராந்தனை நானடி போற்றுவதே. நந்தியை நங்கள் பிராந்தனை நானடி போற்றுவதே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நந்தியை நங்கள் பிரானை நாமடி போற்றுவது என்று இங்க நந்தி என்பது சிவனை குறிக்கும். நம்முடைய தீமைகளை எல்லாம் காயக்கூடிய சிறப்புடையவன் அவன். ஆனா அவனை சுமக்கிற அந்த எருதுக்கு நந்தின்னு பேர் வச்சு பிரதோஷத்துல நந்திக்கு மட்டுமே வழிபாடு செய்வாங்க. சிவலிங்கத்தை விட்டுருவாங்க. வெளியில இருக்கிற நந்திக்கு தான் எல்லா விதமான அலங்காரம் பண்ணுவாங்க. அதனால இங்க நந்தி என்பது சிவனை குறிக்கும். நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினைன்னு பாடும்போது அப்போ அது விநாயகர். நந்தி என்பது சிவம், சிவனுக்குரிய கடவுள் தான் விநாயகர் பெருமான். நந்தி மகன் யாரு? மூத்த பிள்ளையாருன்னு சொல்ல விநாயகர். அதான் திருமூல முதல் பாட்டு. அதனால் நந்தி என்ற சொல் சிவனை குறிக்கும். இங்கே பூந்திருத்திருக்கிற பொய்யிலே அப்பரை குறிக்கும். வாழ்க வாழ்க வாழ்க. பைக்கையும் பாந்து. ஐயா படிக்கிறையா சிவாய நம்ம. படிங்கம்மா. பைக்கையும் பந்தி விழிக்கையும் பாம்பு சடை இடையே பைக்கையும் வானிழி கங்கையும் மங்கை நடுக்குறவே பொய்க்கை அரக்கனை ஊண்டினன் பூந்துரி தீவுரையோ மிக்க நல் வேத விகுதனை நான் அடி போற்றுவதே. மிக்க நல் வேத விகுதனை நான் அடி போற்றுவதே. திருச்சிற்றம்பல். நன்றி. மிக்க நல் வேதம் என்பது நமசிவாய என்பதுதான் வேதம். அந்த வேதத்தின் விகிருதனாக அவன் இருக்கிறான். அவனுடைய திருவடியை போற்றுவோம்னு சொல்றாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 89வது பதிகமாக திரு நைத்தானம். பண் வந்து திருவிருத்தம். இராப்பண் 4 நாழிகை 41:15 45க்குள்ள இரவு மணி 10 12 மணிக்குள்ள நவரோசிலே பாடத்தக்கது. இந்த தலம் காவினுடைய வடகரையிலே திருவையாற்றுக்கு மேற்கே உள்ள அந்த சப்தஸ்தானங்களே ஒன்றாக இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் நெய்யாடியப்பர், அம்பாள் வந்து பாலாம்பிகை. இதற்கான பெரிய புராண பாடல் 386 நீடிய 11. நீடிய அப்பதி நின்று நெய்த்தானமே முதலாக மாடுய தானம் பணிந்து மழ பாடியாரை வணங்கி பாடிய செந்தமிழ் மாலை பகர்ந்து பணி செய்து போற்றி தேடிய மாலுக்கு அறியா திருப்பியுந்துருத்தியை சேர்ந்தார். இந்த பாட்டு வந்து பாடிய செந்தமிழ் மாலை என்று சொல்லி அந்த செந்தமிழ் மாலை பகர்ந்து பணி செய்து போற்றி பெருமானுக்கு உழவாரப்பணியும் உடன் செய்து பதிகமும் பாடினார், உழவாரப்பணியும் செய்தார் என்று சேக்கிழார் பெருமான் குறிக்கிற பாடல். வாழ்க வாழ்க. பாரிடம் சாடிய பல்லுயிர்வான மரக்கருளி காரடைந்த கடல் வாயுமிழஞ்சமுதாக உண்டான் ஊரடைந்து உலகிற் பலி கொள்வது நாமறியோம் நீரடைந்த கரை நெய்த்தானத்து இருந்தவனே நீரடைந்த கரை நின்ற நெய்த்தானத்து இருந்தவனே. நீரடைந்த கரை என்பது இங்கே நீர் என்பது காவிரியை குறிக்கும். அந்த காவிரியுடைய கரையிலே வடகரையிலே இருக்கிற 52வது தலமாக இந்த தலம் உயர்ந்திருக்கிறது. அதனால நீரடைந்த கரை காவிரி கரை. வாழ்க வாழ்க. அடுத்து தேய்ந்திலங்கும். கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா
இருக்காங்களா? ரோஜ் ஐயா வாங்க. ஐயா அவருக்கு மியூட்ல இருக்குதுங்க. ஓஹோ சிவாய் ஆமா சிவாய் பரமேஸ்வரன் கிளியர் ஆகி போச்சே. சிவாய நம சிவாய நம. அடியார் பெருமக்களே, பாதபூஜையால் சமர்ப்பியாமி, பத்திரபுஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி, தேவதேவம் ஆக்யாமி, தேவதேவ நீராஜ்யம் சமர்ப்பாமி. சிவா திருச்சிற்றம்மா, சிவா திருச்சிற்றம்மா, சிவா திருச்சிற்றம்மா. ஏந்திலங்கும் சிறுவெண்மதி திருத்தலைவேல் பழந்தகும் கைப்புணர் பன்முகமாகி பரந்தொழிப்பே ஆடும் திலங்கும் வழுவேல் உடை யாழிய குறை எதிரே மங்கையும் நீயோ செய்தானே பிறந்தவே ஏதிலே மங்கையோ நீயோனே தானே சித்தம் நதிய வணக்கம். வாழ்க வாழ்க. ஏந்திள மங்கையும் நீயும் நெய்த்தானத்து இருந்தவனே. இங்க நீயும் என்பது நெய்யாடி அப்பர், ஏந்திள மங்கை இங்க இருக்கிற பெருமான் பாலாம்பிகை என்ற அந்த பெருமான் அம்மையப்பனாக இருந்து சிவசக்தியா நமக்கு அருள் செய்கிறான். வாழ்க வாழ்க. கொன்றடைந்தாடி. மூணாவது பாட்டு. பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய் நம. கொன்றடைந்தாடி குமைந்திடும் கூட்டம் ஒன்னார் மதில் மேல் சென்றடைந்தாடி பொருந்தும் தேசம் எல்லாம் அறியும் குன்றடைந்தாடும் குளிர் பொழில் காவிரியின் கரைமேல் சென்றடைந்தார் வினை தீர்க்கும் நெய்தானத்து இருந்தவளே சென்றடைந்தார் வினை தீர்க்கும் நெய்தானத்து இருந்தவனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இந்த காவிரி கரையிலே இருந்து அங்க அந்த நீரிலே தீர்த்தமாடினால் நம்முடைய வினைகளெல்லாம் தீர்க்கும். சென்றடைந்தார் வினை தீர்க்கும் நெய்த்தானம் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. கொட்டு முழவும். நடராஜ ஐயா வாங்க. நன்றிங்கய்யா. வாயனம். திருச்சிற்றம்பலம். கொட்டு முழவரவத்தொடு கோலம் பல அணிந்து நட்டம் பல பயின்றாடுவர் நாகம் அரைக்கசைத்து சிட்ட திரிபுரம் தீயழ செற்ற சிலைவுடையாம் இட்ட உமையொடு நின்றனை தான திருந்தவனே இட்ட உமையொடு நின்ற நெய்த்தானத்து இருந்தவனே. நட்டம் பல பயிர்ந்தவன் நடராஜன் தான். அவன் என்ன பண்றான்? இட்ட உமையோடு சிவகாமியோடு இருக்கிறான். நடராஜர் சிவகாமியோடு இருக்கிற செய்திய சொல்றான். நட்டம் பல பயின்றாடு நாகம் மறை கசைத்து இட்ட உமையோடு நின்றனைத்தானத்து இருந்தவனே. பெருமான் தானும் தன் தையலுமாக இருந்து நமக்கு அருள் செய்கிறான். அம்மா என்ன பண்றாங்க? பாடுறாங்க, ஐயா ஆடுறாரு இல்லையா? அந்த வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. கொய்மலர் கொன்றை. தமிழரசி அம்மா வாங்க. தமிழரசி.
வாங்கம்மா. தமிழரசி மியூட் எடுத்துட்டு வாங்க. ஐயா அடியேன் கேக்குறேங்க ஐயா. சரிம்மா சரி. கேளுங்க கேளுங்க. சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். கொய்மலர் கொன்றை தூழாய் வண்ணி மத்தமும் கோவிலமும் மெய்மலர் வேந்த விரிசடை கற்றை விண்ணோர் பெருமான் மைமலர் நீல நிறங்கருங்கண்ணியோர் பால் மகிழ்ந்தான் மைமலர் நீல நிறங்கரும் கண்ணியோர் பால் மகிழ்ந்தான் நின்மலராடல் நிலையவுனை தானத்து இருந்தவனே. திருச்சிற்றம்பலம். நின்மலன் ஆடல் என்று பெருமான் நின்மலனாக நம்ம போல அவன் மலம், நாமெல்லாம் மலத்தோடு இருக்கிறோம். அதாவது ஆணவம் கண்மம் மாயன். அவன் எந்த விதமும் மனமும் இல்லாம நென்மலன். அவன் ஆடினால் நம்முடைய மலங்கள் எல்லாம் கலையும் என்று சொல்கிற அந்த சித்தாந்த நெறிக்கான பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பூந்தார் நறுங்கொன்றை. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஸ்ரீதேவ். திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியும் வணங்கிறேங்க ஐயா. 489 6வது பாட்டு. பூந்தார் நறுங்கொன்றை மாலையை வாங்கி சடை கணிந்து கூர்தார் விடையினை ஏறி பல்பூத படை நடுவே போந்தார் புறவிசை பாடவும் ஆடவும் கேட்டருளி சேர்ந்தார் உமையவளோடும் நெய்தானத்திருந்தவனே. நன்றி. திருச்சிற்றம்பலம். பூந்தார் நறுங்கொன்றை மாலையை வாங்கி சடைக்கணிந்து. இந்த பாட்டு எங்க ஐயா வந்து இந்த திருமுறை நெறியில திருமணம் செய்கிற போது தாலி கட்டினோம்னா மாலை மாத்துவாங்க. அந்த மாலை மாத்துற போது இந்த பாட்டு சொல்லி மாலை மாத்தணும்னு சொல்லுவாங்க. பூந்தார் நறுங்கொன்றை மாலையை வாங்கி சடைக்கணிந்து கூர்ந்தார் விடையினை ஏறிப்பல் பூதப்படை நடுவே போந்தார் புறையிசை பாடவும் ஆடவும் கேட்டருளி சேர்ந்தார் உமையவளோடு நைத்தானத்து இருந்தவனே. மணமக்களை வந்து சிவமும் சக்தியுமாக பாவித்து மணமகன் அங்கே நைத்தானத்து பெருமானை இருக்க அந்த சேர்ந்தார் உமையோடு என்ற அந்த நைத்தானத்தில் இருக்கிற அந்த அம்பிகை, அந்த அம்பிகையை வந்து பாலாம்பிகைன்னு சொல்லுவாங்க. அந்த அம்பிகையாக மணப்பெண்ணை காணுதல் என்ற வகையில இந்த பாட்டு ஐயா அந்த இதுல அமைச்சிருப்பாங்க. இன்னொரு பாட்டு இருக்கும். மங்கை காணக்கொடார் மணமாலையை கங்கை காணக்கொடார் முடிக்கண்ணியை நங்கை மீறடை மருதரின் நங்கைக்கே எங்கு வாங்கி கொடுத்தாருதடின்னு ஒரு பாட்டு. ஆக மணமாலையை மாற்றுகிற போது திருமுறை நெறியிலே திருமணம் செய்கிற போது இந்த பாட்டை சொல்லி மணமக்களை வாழ்த்துதல். சிவமும் சக்தியுமாக இருந்து ஆணும் பெண்ணுமாக இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும். இதுவரை சின்ன பிள்ளையா விளையாடுறோம். இனிமேல் குடும்ப பொறுப்பை ஏற்று வாழ்க்கையில ஆணும் பெண்ணும் நன்மை செய்ய வேண்டிய வாழ்த்துதலோடு இந்த பாட்டை சொல்லி அவளை மாலை மாற்ற சொல்லுது. அதுக்காக இந்த பாடலை ஐயா எடுத்து காட்டியிருப்பாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து பற்றின பாம்பன். பட்டம்மாள். பற்றின பாம்பன் படுத்த புலி துரி தோளுடையான். பற்றின பாம்பன் படுத்த புலியுரி தோளுடையான். முற்றின 3 மதில்களை மூட்டி எரியறுத்தான். சுற்றிய பூத படையினன் சூழமழு ஒருமான். செற்று நன் தீவினை தீர்க்கும் நைத்தானத்து இருந்தவனே.
செற்று நந்தீவினை தீர்க்கும் தானத்து இருந்தவனே. சிவாய நம. நம்முடைய ஜீவனையை தீர்க்கும் பிரானாக நெத்தானத்தை நெய்யாடியப்பர் இருக்கிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. விரித்த சடையினன். சிவாய நம. விரித்த சடையினன் விண்ணவர் கோண்பிட முண்டகண்டன் உரித்த கரியூரி மூடியுன் நார்மதில் மூன்றுடனே எரித்த சிலையே நான் ஈடழியாதென்னை ஆண்டு கொண்ட தரித்த உமையவளோடு நெய்தானத்து இருந்தவனே. திருச்சிற்றம்பலங்கய்யா. என்னை ஆண்டு கொள்வதற்காக பெருமான் தரித்த உமையாளுடன் நெத்தானத்திருக்கிறான். தானும் தன் தையலமாக இருந்து எம்மை ஆட்கொள்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தூங்கான் துளங்கான். அடியேன் படிக்கிறேன். தூங்கான் துளங்கான் துழாய் குன்றை துண்ணிய செஞ்சடை மேல் வாங்கா மதியமும் வாளரவும் கங்கை தான் புனைந்தான் தேங்கா திரிபுரம் தீயழ எய்து தீய கருத்து நீங்கான் உமையவளோடு நெய்தானத்து இருந்தவனே. நீங்கான் உமையவளோடு நெய்தானத்து இருந்தவனே. எப்பவும் பெருமான் அந்த உமையவளை நீங்காமல் இருந்து தானும் தன் தையலுமாக இருந்து அருள் செய்வான். தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளையும் சூலமும் தொக்க வளையம் உடை தொன்மை கோலம். அதுதான் நீங்கான் உமையோடோடு நெய்த்தானத்து இருந்தவனே என்று குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. அடியேன் படிக்கிறேன் ஐயா. பெறுவானில்லம் பெருமும் அதில் தீயம்பினாள் மாட்டே நின்றான் அன்றை நார்வெந்து விழவும் வீழவும் வானவர்க்கு காட்டே நின்றான் கதம்பா கங்கை பாய ஒரு வார்த்தடையை நீட்டி நின்றான் திரு நின்றனை தானத்து இருந்தவனே. நீட்டி நின்றான் திரு நின்றனை தானத்து இருந்தவனே. திருச்சிற்றம்பலம். நன்றியோ. சித்தாந்த சைவத்துல பெருமானை ஊட்டி என்ற பொருளால போற்றுவார்கள். ஏன்னா அவன்தான் நமக்கு வினைக்கான பலன்களை நமக்கு ஊட்டுகிறான் என்று. அதனாலே ஊட்டி நின்றான் பொருளான் நிலையமும் மதியம் தீயம்பினல் என்று சொல்லி வினையை நமக்கு ஊட்டுகிற பெருமான். அவன் என்ன பண்ணான்? சடையை நீட்டி நின்று நமக்கெல்லாம் அருள் செய்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையில 90வது பதிகம் திருவேதிகுடி திருவிருத்தம் இராப்பண் 4ஆக நாழிகை 41:15 45 வரைக்கும் இரவு 10 to 12 மணிக்குள்ள நவரோசிலே பாடத்தக்கது. இந்த தலம் காவினுடைய தென்கரையிலே 14 தலமாக தஞ்சை திருவையாற்றுப்பதிலே கண்டியூருக்கு அருகே இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் வேதபுரீஸ்வரர், அம்பாள் மங்கையர்க்கரசி. இதற்கான பெரிய புராண பாடல் 212 எழும்பணியும் இளம்பிறையும். எழும்பணியில் இளம்பிறையும் அணிந்தவரை எம்மருங்கும் தொழும்பணி மேற்கொண்டு அருளி திருச்சோற்றுத்துறை முதலா தழும்பூரு கேண்மையில் நன்னி தானங்கள் பலபாடி செழும்பழன திரை கோயில் திருத்தொண்டு செய்திருந்தார். திருவையாற்றை சுற்றி இருக்கிற நெய்த்தானம் முதலான தலங்களை வணங்குகிற போது தழும்புரு கேண்மையில் நன்னி தானங்கள் பலபாடி என்ற இடத்துல தானங்கள் பல என்பதுல இந்த திருவேதிகுடியும் அடங்கும் என்று சொல்லி சீக்கேசி உரையில் இருக்கும். அதனால அங்கே பெருமான் என்ன பண்ணார்? செழும்புவன திருக்கோயில் திருத்தொண்டு செய்திருந்தார். இந்த தலங்களுக்கெல்லாம் சென்று உழவார பணி செய்து பதிகம் பாடினார் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. கையது காலரினாகம் கனல் விடு சூலமது
பெய்யது வேலை நஞ்சுண்ட விரிசடை விண்ணவர் போன் செய்யினில் நீல மணங்கமழும் திருவேதி கொடி ஐயனையார அமுதினை நாம் அடைந்தாடுதுமே ஐயனையார அமுதினை நாம் அடைந்தாடுதுமே. ஆக பெருமான் தமக்கு ஐயன் என்ற தலைவனாகவும் ஆரா அமுதனம் இருக்கிறான். அவனை அடைந்து நாம் ஆடிப்பாடுவோம் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க. கைத்தலை மான்மரி. செல்வி அம்மா வாங்க. இல்லைங்க ஐயா. இருக்காங்களா? செண்பகம்மாவுக்கு மியூட் எடுங்க ஐயா, அவங்க பாடுவாங்க. செண்பகம்மா வந்திருக்காங்க. ஓரூர் செண்பகவல்லி அம்மா வாங்க. பொண்ணு சொல்லுனா யாத்திரை பத்தினா படிக்கிறேன், வெளியில இருக்கேன் ஐயா. இல்ல ஐயா. சொக்கம்மா வாங்க. கேளுங்க, அப்புறம் கடைசியா முடிக்கும் போது போ. சரி, சொக்கம்மாள் வாங்க. சொக்கம்மாள் தானே ஐயா? திருச்சிற்றம்பலம். 492 திருச்சிற்றம்பலம். கைத்தலை மான்மரி ஏந்திய கையன் கனல் மழுவன் பொய்த்தலை ஏந்தினல் போதி அணிந்து பலி திரிவான் செய்தலை வாழைகள் பாய்ந்து புகழும் திருவேதி கொடி அத்தனை ஆரா அமுதனை நாம் அடைந்து ஆடுதுமே செய்தலை வாழைகள் பாய்ந்து புகழும் திருவேதி கொடி அத்தனை ஆரா அமுதினை நாம் அடைந்து ஆடுதுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பாடி ஆடக்கடும் பல்வினையேன்னு சொல்லுவாங்க பதிகப்பலன். அது மாதிரி பெருமானை அடைந்து ஆடுதல் என்பது ஆடி பாடலும் பாடலுமாக. பாடல் என்பது பெண்மைக்குரியது, ஆடல் என்பது ஆண்மைக்குரியது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு, முன்பின் முதல்வன். திலகவதி அம்மா வாங்க. முன்பின் முதல்வன் முனிவன் எம் மேலை வினை கழித்தான் அன்பில் நிலையில் அவுணர் புறம் பொடியான செய்யும் செம்போனை நன்மலர் மேலவன் சேர்த்திரு வேதி குடி அன்பனை நன்மை உடையனை நாம் அடைந்தாடுதுமே செம்போன் நன்மலர் மேலவன் சேர்த்திரு வேதி குடி அன்பனை நம்மை உடையனை நாம் அடைந்தாடுதுமே. திருச்சிற்றம்பலம். அன்பனை நம்மை உடையனை நாம் அடைந்து ஆடுதுமே. அவன் பெருமான் வந்து அன்பினாலே நம்மை அடைந்து நமக்கு அருள் செய்ய காத்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. புத்தர்கள் பத்தர்கள் நாளும் மறவார். லலிதா பாலசுந்தரம் வாங்க. நமச்சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். பத்தர்கள் நாலு மறவார் பிறவியை ஒன்றருப்பான் முத்தர்கள் முன்னும் பணி செய்து பாரிட முன்னுயர்த்தான் கொத்தன கொன்றை மனம் கழும் திருவேதி கொடி அத்தனையார அமுதினை நாம் அடைந்து ஆடுதுமே அத்தனையார அமுதினை நாம் அடைந்து ஆடுதுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அத்தனை ஆறாகமுதினை நாம் அடைந்து ஆடுதுமே. அத்தன் என்ற சொல் வந்து பெருமான் அம்மையப்பனாக இருக்கிறான். அந்த அந்த அம்மையப்பன் என்ற சொல்லை அத்தன் என்ற சொல்லாலே காட்டினார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. ஆனனைந்தேரும். சித்ரா அம்மா ஐயா. அவர் பாடுறாரு ஐயா. ஐயா அடியான் கேட்டுக்கிறேங்க ஐயா. பாடுங்க.
சிற்றம்பலையா, நன்றி. பயணமையா. ஆனனைத்தேரும் கூறி குணம் ஆரறிவார் அவர் கை மானந்தாடும் மதியும் புனலும் சடைமுடியன் ஏனந்தாடிய வண்டு பயில் திருவேதி குடி ஆடு மழுவானை நாம் அடைந்தாடுதுமே தேனந்தாடு மழுவனை நாம் அடைந்தாடுதுமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்பி. ஆனந்தாடும் மழுவனை நாம் அடைந்தாடுவனே. ஆனைந்து என்பது பஞ்சகவ்யம்னு சொல்லுவாங்க. ஆனா தேவாரத்துல எந்த இடத்துலயும் பஞ்சகவ்யத்தை பத்தி செய்தி இல்லை. அவன் பாலும் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுத்தான்னு 3 பொருள் தான் இந்த திருவாசகத்திலே குறிப்பிடுற பொருள். அதனால ஆனந்து என்பது ஆன்மாக்கள் ஓதுகிற அஞ்செழுத்தாலே அவன் ஆடுகிறான். நாடும்படி கேள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் முதரம் பலர்தோள் சிகரம் பகருமுகம்பா உடையப்பார் என்ற உண்மை விளக்க பாடல்தான் ஆனைந்து சொல்லி அந்த ஆனைந்தினாலே ஆடுகிற மழுவனை நாம் அடைந்து ஆடுவோம் என்கிறார் நாவுக்கரசர். வாழ்க வாழ்க. எண்ணும் எழுத்தும். சித்ரா ஐயா அடியான் கேட்டுக்கிறேங்க ஐயா, பணியில இருக்கேன், கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்க. உமா அம்மா வாங்க. குன்றத்தூர் உமா அம்மா. எண்ணும் எழுத்தும் குறியும் அறிபவர் தாமொழிய பண்ணின் இசைமொழி பாடிய வானவர் தாம்பணிவார் திண்ணென் வினைகளை தீர்க்கும் பிரான் திரு வேதி கூடி நன்ன அரிய அமுதினை நாம் அடைந்து ஆடுதுமே. திண்ணென் வினைகளை தீர்க்கும் பிரான் திரு வேதி குடி நன்ன அரிய அமுதினை நாம் அடைந்து ஆடுதுமே. வாயனம். திண்ணென்ற வினைகளை தீர்க்கும் பிரான். அவன் வினை தீர்க்கும் பிரானா இருக்கிறான். அவன் நன்ன அறியவன் என்றால் தேவர்களுக்கெல்லாம் அறியவன், அடியவர்க்கு எளியவன் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஊர்ந்த விடை உகந்தே. வாழப்பாடி சித்ரா அம்மா. ஐயா திருச்சிட்டம்பலம் ஐயா. ஊர்ந்த விடையுகந்தேறிய செல்வனை நாம் அறியோம் ஆர்ந்த மடமொழி மங்கையோர் பாகம் மகிழ்ந்துடையான் சேர்ந்த புனல் சடை செல்வ பிரான் திருவேதி குடி சார்ந்த வயலணி தன்னமுதை அடைந்தாடுதுமே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலங்கய்யா. இறைவன் ஆன்மாக்கள் சார்ந்ததன் வண்ணமாதல். சார்ந்த வயலணி என்பது இங்கே வயல் என்பது நம்முடைய உள்ளத்தை குறிக்கும். அந்த உள்ளத்திலே அவன் குடியிருக்கிறான். அவனை சார்ந்து நாம் அவனுடைய அந்த இன்பத்திலே ஆடி திளைக்கலாம் என்ற வகையிலே சார்ந்த வயலணி தன்னமுதை அடைந்து ஆடுதுமே என்று உள்ளத்தில் இருக்கிற பெருமானை அடைந்து ஆடுதல் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. எரியும் மழுவினர். சங்கர் ஐயா வாங்க. சங்கர். ஐயா அடியான் படிக்கட்டுமாங்க ஐயா? சங்கர் ஐயா கூப்பிட்ட இருக்காரா? படிக்கிட்டா. சித்ராமா படிக்கிட்டா. படி. திருச்சிற்றம்பலம். எரியும் மழுவினன் எண்ணியும் மற்றொரு வன்றலையுள் திரியும் பலியினன் தேயமும் நாடுமெல்லாம் உடையான் விரியும் பொழிலனி சேரு திகழ் திருவேதி குடி அரிய அமுதினை அன்பர்களோடடை தாடதுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அரிய அமுதினை அன்பர்களோடு அடைந்து ஆடுதுமே. தேவர்களுக்கு அரிய பிரான், ஆனால் அடியார்களுக்கு எளியவன். அதனால அன்பர்களோடு அணைந்தால் பெருமானை அடைவது எளிது என்பதனாலே
அன்பர்களோடு அணைந்து ஆடுதுமே என்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. மையணி கண்டன் மறைவுரு நாவன் மகுத்து தந்த மெய்யணி நூற்றம் விழுமையனின் வாட்டடையான் தொய்ய கமலமணங்கமழந்திருவேதி குன்றே ஐயனையாரா அமுதினை நாம் அடைந்து அழகுமே ஐயனையாரா அமுதினை நாம் அடைந்தாடுதுமே. திருச்சிற்றம்பலம். ஐயனை ஆரா அமுதனை. ஐயன் என்பவன் அவன் தலைவன். அவன் ஆரா அமுதாக திகழ்கிறான். நஞ்சை உண்டு அமுதை தருகிற பெருமானாக இருக்கிறான். அவனை நினைந்து ஆடுவோம் என்கிறார். வாழ்க வாழ்க. வருத்தனை வாழறக்கன். பத்மாவதி அம்மா வாங்க. சிவாயனம்மையா பாடுங்கம்மா, கட்சி பாட்டு பாடுங்க. வருத்தனை வாழறக்கன். வருத்தனை வாழற கண்முடி தோளொடு பத்திரந்த பொறுத்தனை பொய்யாருளனை பூத படையுடைய திருத்தனை தேவர் பிராந்திருவேதி குடியுடைய அறுத்தனை ஆறாமுதினை நாம் அடைந்தாடுதுமே. திருத்தனை தேவர் பிரான் திருவேதி குடை குடி உடைய அறுத்தனை ஆறாமுதினை நாம் அடைந்தாடுதுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அறுத்தனை ஆரா அமுதனை. அறுத்தன் என்பவன் அவன் மெய்யான பொருளாக இருக்கிறான் என்பதை அறுத்தன் என்ற சொல்லாரே குறிப்பிடுகிறார். அந்த அறுத்தனாகிய அந்த ஆறாமுதை நாம் அடைந்து ஆடுதும் என்று நாவுக்கரசர் நம்ம அழைக்கிறார். வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட இன்றைய நிகழ்வை நிறைவு செய்யலாம். மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கு 4 பதிகம் படிச்சிருக்கோம். வாழ்க வாழ்க. போரூர் செண்பகவல்லி அம்மா வாங்க. திருப்பொன்னூசல் படிங்க. ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோனார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூனார் வனமுலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. ஸ்ரீதேவையா வாங்க. திருக்கதவம் அடைப்பதற்கான பாட்டு. ஸ்ரீதேவையா. விடுமின் வெகுளி கேட்டு. ஐயா அவர் இல்லையாட்டு இருக்குங்க ஐயா. இல்லைங்க ஐயா. செல்வம் அம்மா படிங்க. செல்வம் படிங்க. செல்வம் அம்மா. மணிமேகலை அம்மா வராங்க பாருங்க ஐயா. விடுமென் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையானடிக்கு பெருஞ்சாத்தோ உடன் போவதற்கு ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன்னாழ்வான் புகழினையே புயங்கன்னாழ்வான் புகழினையே. திருச்சிற்றம்பலம். கணபதி ஐயா வாழ்த்து படிக்கிறீங்களா? கணபதி ஐயா வாழ்த்து. கணபதி ஐயா மீட்ல இருக்குதுங்களே. வீட்டுல இருக்கு. ஆமா. சிவாயனம். மண்ணில் நல்ல வண்ணம் வள்ள வைகளோ எண்ணில்
கதைக்கு அதுபோ குழவிலை நல்ல குரும் கழுமலை வளநகர் பெண்ணில் நல்லடும் பெருந்தகை இருந்ததே. சிவாஜி சித்தமனம் அடுத்து பாசம் சிவாயினம். மணிமேகலை அம்மா இருக்காங்க பாருங்க. அம்மா படிக்கிறீங்களா? தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே படிங்க. மற்ற பாடம் சொல்லப்பா. திருச்சிற்றம்பலம். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை. அதுதானங்க ஐயா? ஆமாமா பாடுங்க பாடுங்க. கண்ணடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில்புற பிரம்மபுரத்து உரையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபொத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியனே. சிலையது வெண் சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இலைநுனி மேல் தடங்கையன் ஏந்திலையால் ஒரு பூரன் அலைப்புணல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்தார் நிலையுடையை பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. வான்முகில் வளாது வெய்ய மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி வாழ்க. முடிச்சுலாம். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். எங்களை கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். 4 பதிகம் படிச்சிருக்கான் திருவருத்தத்துல. அற்புதம் ஐயா, அற்புதம். சிவாயனமே. அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு பன்னிசை பயில்வோம் என்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. இந்த நிகழ்ச்சியில நம்முடைய அடியாரோடு கலந்துரையாடல் கலந்து நின்று அடியாரோடு வாழா கலைத்திருத்த. வாழ்க வாழ்க வாழ்க.